கோவில் திருவிழாவை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த ஒரு விளம்பர பதாகை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை த்ரிஷா சாமி வேடத்தில் இடம்பெற்றிருந்த அந்த பேனர் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். என்ன நடந்தது? முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி நகரின் பல்வேறு பகுதிகளில் திருவிழா தொடர்பான விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் ஆத்தூர் பயணியர் மாளிகை அருகே வைக்கப்பட்டிருந்த ஒரு பேனர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதாகையில் தமிழக முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தின் பின்னணியில் ராவணனின் உருவம் இடம்பெற்றிருந்ததுடன் அதன் கீழ் நடிகை த்ரிஷா சாமி வேடத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தார். கோவில் திருவிழா பேனரில் நடிகை த்ரிஷா தெய்வ வேடத்தில் இடம்பெற்றிருந்ததை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இந்த பேனர் சமூக வலைதளங்களிலும் கவனம் பெற்றது. இதற்கிடையில் தகவல் அறிந்த தமிழக வெற்றி கழகத்தினர் இரவு நேரத்தில் அந்த பேனரில் இருந்த த்ரிஷாவின் படத்தின் மீது அம்மன் வேடத்தில் இருந்த மற்றொரு பெண்ணின் படத்தை ஒட்டி மாற்றியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினர். விசாரணையில் அந்த விளம்பர பதாகை முறையான அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்ததுடன் பொதுமக்களுக்கு இடையூறு மற்றும் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து சர்ச்சைக்குரிய பேனர் அகற்றப்பட்டது. மேலும் அந்த பேனரை அச்சிட்ட தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த கோகுல் மற்றும் பொது இடத்தில் பேனரை வைத்த ஆத்தூரை சேர்ந்த சந்துரு ஆகியோர் மீது 2 பிரிவுகளின் கீழ் ஆத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவில் திருவிழாவை முன்னிட்டு வைக்கப்பட்ட ஒரு பேனர் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதனை அகற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடர்ந்து வருகின்றனர்.